காலத்து பெருமையை வெளியே எடுத்த மாணவர்கள். இது நாணயம் கிடையாது, தமிழர்களின் வாழ்வு முறை. அது ஒரு வீர வரலாறு. இந்த ஒற்றை நாணயம் வெளியே சொல்லும் பல்வேறு வரலாற்று உண்மைகள். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே உளுந்தாம்பட்டு என்ற பகுதியில் தென்பெண்ணை ஆற்றின் கரையில் கல்லூரி மாணவர்கள் வினோத்குமார், தேவா, சாமுவேல், டேவிட், ராஜ்குமார் உள்ளிட்ட மாணவர்கள் தொல்லியல் சம்பந்தமான ஆய்வில் ஈடுபட்டிருந்தனர். அப்போதுதான் அவர்களுக்கு இந்த வித்தியாசமான பழமையானதாக கருதப்படும் நாணயம் ஒன்று அகப்பட்டது. அந்த நாணயத்தை தொல்லியல் ஆய்வாளர் இமானுவேல் அவர்களிடம் ஒப்படைத்தனர். ஆய்வில் அந்த நாணயம் ராஜராஜ சோழன் காலத்து நாணயம் என்றும் 4 கிராம் 35 மில்லி எடை இருக்கும் வெள்ளி நாணயம் என்றும் தெரிய வந்திருக்கிறது. அந்த நாணயத்தின் ஒரு பக்கத்தில் தேவநாகரி எழுத்துக்களில் பொறிக்கப்பட்ட ஸ்ரீ ராஜராஜ என்ற எழுத்து இருக்கிறது என்றும், அந்த நாணயத்தின் ஆண்டுகள் 985ஆம் ஆண்டிலிருந்து 1014ஆம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் ராஜராஜ சோழன் காலத்தில் பொறிக்கப்பட்ட நாணயமாக இருக்கலாம் என்றும் தொல்லியல் ஆய்வாளர்கள் தகவலை கூறியிருக்கும் நிலையில், அந்த நாணயத்தின் ஒரு பக்கம் ஒருவர் மலரை கையில் ஏந்தியவாறும் அதன் பக்கத்தில் 4 வட்டங்கள் இருப்பதும் தெரிய வருகிறது. அவற்றின் மேலே பிறையும் கீழே மலரும் இருக்கிறது. அதன் வலது பக்கத்தில் விளக்கும் திரிசூலமும் இருப்பதையும் காண முடிகிறது. நாணயத்தின் மறுபக்கம் சங்கை ஏந்தியவாறு ஒரு நபர் அமர்ந்திருப்பது போன்றும் அச்சிடப்பட்டிருக்கிறது. இது குறித்து தொல்லியல் ஆய்வாளர்கள் கூறியுள்ள தகவலில், இதுவரை தென்பெண்ணை ஆற்றின் கரையோரத்தில் 50 நாணயங்கள் மட்டுமே கிடைக்கப்பெற்றுள்ளது என்றும், அதில் முதன்முறையாக ராஜராஜ சோழன் காலத்து நாணயம் தற்போது கிடைக்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இது குறித்த தகவல் தொல்லியல் துறை ஆய்வாளர்கள், தமிழ் ஆர்வலர்கள் மத்தியில் பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. நவம்பர் 30 சென்னை ரைட் சென்டரில் நடைபெற உள்ள டிக்கெட்களை இலவசமாக பெற ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. டிக்கெட்ஸ் லைன் வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க. Start reloading. It's Illuring. Oh yeah. The OGs together. செய்திகளை வழங்குவோர் மிஸ்ரி என்டர்பிரைசஸ் தயாரிப்பில், ரமேஷ் பாரதி இயக்கத்தில், ரஜினி கிஷான் நடிப்பில் வெற்றிகரமாக ஓடி வருகிறது ரஜினி கேங்.